ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மார்ட்டின் லூத்தருக்கு எப்பொழுதும் மரணத்தை விளைவிக்கக்கூடிய அநேக பகைஞர்கள் அவரை சுற்றிலும் இருந்தார்களாம். ஆகையால் அவருடைய நண்பர்களெல்லாம் அவரை பார்த்து கேட்டாங்களாம், மார்ட்டின் லூத்தர், உங்களுக்கு இதை குறித்து பயமா இல்லையா என்று சொல்லும் பொழுது லூத்தர் சற்றும் கவலையில்லாமல் சொன்னாராம், ஆண்டவர் என்னை எப்பொழுதும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். பகல்ல மேக ஸ்தம்பங்களையும் அவைகளுக்கு மேல் சூரியனையும் நான் காண்கிறேன். அவைகளை நிறைக்கொள்ள செய்ய ஏதுவில்லாதிருந்தும் கீழே விழுகிறது இல்லை. ஆகாய மண்டலத்திலும் சூரிய சந்திரங்களையும் அதன் ஸ்தானங்களை நிலைநிறுத்தி வைக்கிற ஆண்டவர் என்னையும் எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகையால் நான் ஏன் பயப்படணும்? என் ஆண்டவர் என் பக்கத்திலே இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார், என் வலப்பக்கத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு சகாயராய் இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக சொன்னாராம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலையும் எத்தனையோ சூழ்நிலைகள் வரலாம். நம்ம சொல்லலாமே, கர்த்தர் எனக்கு சகாயர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு சகாயர், நான் பயப்படேன், இந்த சூழ்நிலையை கண்டு நான் பயப்படேன், இந்த சூழ்நிலையை கண்டு நான் அஞ்சினேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. வேதம் சொல்லுகிறபடியே இந்த வசனத்தை இன்னைக்கு சொல்லி பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சகாயமாய் பயப்படுற சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு கிருபையை அனுப்பி அவருடைய தயவெல்லாம் முன்னால கடந்து போக பண்ணுவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.